ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான காலி பணியிடங்கள் அதிகரிப்பு பற்றின அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, என்னென்ன போஸ்டிங்க்கெல்லாம் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, என்னென்ன போஸ்டிங்ஸ் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, அதாவது விஏஓவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ, அப்புறம் வனக்காப்பாளர், வன உதவியாளர், இந்த மாதிரி பல்வேறு போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றின கவர்மெண்ட் அப்டேட் வந்து என்ன, டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து என்ன வந்து சொல்கிறாங்க, யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேக்கன்சிஸ் இன்க்ரீசஸ் மூலமாக செகண்ட் லிஸ்ட்டில், முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட்டில் அவங்களோட பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எவ்வளோ மார்க் வந்து தேவை, எவ்வளோ கம்யூனல் ரேங்க் வந்து தேவை, உங்களுடைய என்ன ப்ரையாரிட்டி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான காலி பணியிடம் அதிகரிப்பு வந்து எப்போ அறிவிக்க போகிறாங்க அதை பற்றி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 ஜூலை மாதம் நடந்து முடிந்து விட்டது. பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடையே நடந்து முடிந்த இத்தேர்வின் முடிவை லட்சக்கணக்கானோர் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அக்டோபர் வந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து விட்டுட்டு சிவியும் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒன்று விட போகிறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும் வாரங்கள்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் லிஸ்ட் வந்து வரப்போகுது. ஸோ செகண்ட் லிஸ்ட்டில் எவ்வளோ பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்பு கிடைக்க போகுது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கவுன்சிலிங்க்கு முன்னாடி வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. நடந்து முடிந்த இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு முன்பு காலி பணியிடங்கள் மிக மிக குறைவு. அது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு 4000 வேக்கன்சிஸ் தான் வந்து இருக்குது. ஸோ விடைத்தாள் சீல் உடைக்கப்பட்டிருப்பதாக வெளியான செய்திகளை தொடங்கி தேர்வு மிக கடினமாக இருந்தது, கொடுக்கப்பட்டுள்ள பாடத்திட்டங்களின் அடிப்படையில் கேள்வி இல்லை என்பது இதுவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்ச்சைகளாக தான் வந்து இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஆன்சர் ஷீட் வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா டஃப்பாக இருந்து, ஆனால் அதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மார்க் எடுத்தவங்களும் வந்து இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ டஃப்பாக கொஸ்டின் பேப்பர் இருந்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை மார்க்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து அதை பற்றின எதுவுமே வந்து சொல்லாமல் டைரெக்டாக வந்து நமக்கு ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சமயத்தில் நமக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நமக்கு கவுன்சிலிங்ஸ் நீங்கள் போக வரைக்கும் கூட உங்களுக்கு வேக்கன்சிஸை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருந்தாங்க. வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேக்கன்சிஸும் இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமாக இந்த வருஷம் என்ன நடந்தது அப்படின்னா நமக்கு பாட புத்தகத்தில் உள்ள விடைகள் வந்து வேறு மாதிரியும், அதே சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அவங்க டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து கொடுத்த விடைகளும் வந்து வெவ்வேறு இருந்தது. ஸோ இதன் மூலமாக நிறைய ஸ்ட்ரைக் வந்து பண்ணாங்க. அதாவது இந்த குரூப் 4 கேன்சல் பண்ணணும், இந்த குரூப் 4 கேன்சல் பண்ணிவிட்டு இன்னொரு குரூப் 4 இன்னொரு தடவை வந்து எக்ஸாம்ஸ் நடக்கணும் அப்படின்னு. ஸோ அதில் வந்து என்ன பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து ப்ராப்ளம். ஏன்னா அடுத்த வருஷம் நமக்கு எலெக்ஷன் வரக்கூடிய காரணத்தினாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது முடியாது அப்படின்றதுக்காகவே உங்களுக்கு வேக்கன்சிஸை ரீசெண்டாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 700 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக சில போஸ்டிங்ஸையும் அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இந்த மாதிரி அசஸர், அந்த மாதிரியான வேக்கன்சிஸ் எல்லாம் வந்து நமக்கு புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுவுமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரியான புதுசாக வரக்கூடிய வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் டேட்டா என்ட்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மூலமாகவும் இந்த மாதிரியாகவும் நமக்கு இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு குரூப் 4க்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு டைப்பிஸ்ட்டு இல்லை வந்து ஸ்டெனோ முடிச்சிருப்பாங்க, ஆனால் டேட்டா என்ட்ரி முடிச்சிருக்க மாட்டாங்க. இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் குரூப் 4 எழுதியிருக்கிறீங்க, டைப்பிஸ்ட்டு முடிச்சுட்டு நீங்கள் டேட்டா என்ட்ரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு புதிய அதாவது போஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய புதிய
போஸ்டிங்ஸ் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய துறைகள் தமிழ்நாட்டில் உள்ள நிறைய துறைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கீழே வந்து வராங்க. அதாவது எங்களுடைய துறைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் டிஎன்பிஎஸ்சிலேருந்து எக்ஸாம்ஸ்க்கு எடுத்து வந்து ஆட்களை தேர்ந்தெடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய துறைகள் வந்து இணைகிறதுனால இன்னுமே வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அடுத்த வருஷம் 2026 ஆனுவல் பிளானரும் வந்து எல்லோரும் பார்த்துருந்தாலுமே அதில் வந்து ஆகஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ ஆகஸ்ட் அப்படிங்கும்போது நமக்கு ஆகஸ்ட் செப்டம்பராக கூட வந்து மாறலாம். ஏன்னா நமக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது, எல்லாருக்கும் தெரியும். ஸோ எலெக்ஷன் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கவர்மெண்ட் சம்மந்தமான எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதற்கு முன்னாடியே அதே நேரத்தில் காலி பணியிடங்கள் எவ்வளோ அதிகரிக்கும், அதாவது காலி பணியிடங்கள் அதிகரிக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கலந்தாய்வுக்கு முன்பு அறிவிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு வேக்கன்சிஸ் நமக்கு இந்த டிசம்பருக்குள்ளேயே, அதாவது இந்த யாரெல்லாம் வந்து கவுன்சிலிங் போகிறாங்களோ கவுன்சிலிங்ஸ் போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் அதிகரிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ அதிகரிக்கப்படும் அப்படின்றத வந்து அவங்க வந்து சொல்லலை. ஸோ வேக்கன்சிஸ் அதிகரிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 6000லேருந்து 8000 வரையான காலி பணியிடங்கள் வந்து உயர்த்தினாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 6000 தேர்வர்கள் இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா 5000 வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னும் ஒரு 30 நாட்களுக்குள்ளேயே வேக்கன்சிஸ் இன்க்ரீஸஸ்க்கான அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கவுன்சிலிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சிவியில் செலக்ட் ஆனவங்க மட்டும்தான் போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதற்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் சிவி வந்துடும். ஸோ செகண்ட் லிஸ்ட்டில் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆனாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் கவுன்சிலிங் வந்து போவாங்க. ஸோ செகண்ட் லிஸ்ட்டை பொறுத்தளவில் நமக்கு இந்த நவம்பர் எண்டு அந்த தேதியில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும். ஸோ நவம்பர் லாஸ்ட்டு இல்லை டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டும் வந்துடும். ஸோ இதை பொறுத்தளவில் ஆல்ரெடி வந்து நம்ம சொல்லியிருந்தோம், இதற்கு முன்ன வீடியோலேயே சொல்லியிருந்தோம் யாருக்கெல்லாம் வந்து கிடைக்கும், யாருக்கெல்லாம் வந்து செகண்ட் லிஸ்ட்டில் அதிகப்படியான சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது அப்படின்னு. முக்கியமாக இந்த வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லிஸ்ட்டில் தேர்வான நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிச்சிட்டிங்க ப்ராப்பராக அப்படின்னால கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங் போவீங்க. ஸோ கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட்டில் தேர்வான முக்கால்வாசி பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ரெகுலராக வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து இந்த குரூப் 4 முக்கியமாக இந்த குரூப் 4ல் என்னென்ன அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டே வந்து வரோம். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.